ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவல் வச்சுட்டு எண்ணெயில் பொரிக்காமல் ஒரு மிக்சர் மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுக்கு நான் அவலை சிவப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஒன்றுமே ஆட் பண்ணாமல் ஒரு பேனில் விட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா கடுகு ஆப்ஷனல் தான், வேணுமே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை, மிளகு பொடி, மஞ்சள்தூள் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. நம்ம வறுத்து வச்சுருக்கிறதே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அவல். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டாக தான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம அப்போவே சாப்பிட்றதுனால நான் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் தேங்காய் ஆட் பண்ண வேண்டாம். அது கூடவே நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வேர்க்கடலை மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட அந்த பொட்டுக்கடலை இல்லை வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டில் தான் உப்பு சேர்த்தேன். நீங்கள் ஃபஸ்ட்டில் கூட உப்பு சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு நல்லாயிருக்கும்.